நேர்களுக்கு வணக்கம். இதழ் TNTR ஊடகத்தின் மாலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்கும் நான் நிரோஷா ஃபாரூக் அனீஸ். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். அதிபர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க பௌத்த விகாரைகள் மற்றும் புனித இடங்களின் நிர்வாகத்தில் தலையிடுவதையும் அவற்றின் சொத்துக்களை கையகப்படுத்த முற்படுவதையும் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இராஜாங்கனே சத்தாரத்ன தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விகாரைகளின் புனித தன்மையை பாதுகாப்பதுடன் அங்கு இடம்பெறும் துஷ்பிரயோகங்கள் குறித்தும் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே இவ்வாறு மேற்கோள் காட்டியுள்ளார். நாட்டின் மக்கள் ராஜபக்சேகள், பிரேமதாசகள் மற்றும் விக்ரமசிங்க ஆகியோரை ஆட்சியிலிருந்து அகற்றியது, நாட்டின் வளங்களை சூறையாடிய ஊழல்வாதிகளை வெளியேற்றி நாட்டை சீரமைப்பதற்காகவே தவிர தலதா மாளிகை, அனுராதபுரம், அட்டமஸ்தானம் மற்றும் நாட்டின் ஏனைய புனித விகாரைகளை அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வருவதற்காக அல்ல. இன்று சமூக வலைதளங்களில் சுவாரஸ்யத்திற்காக பரப்பப்படும் தவறான கருத்துக்களை நம்பி அரசாங்கம் இத்தகைய அபாயகரமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. குறிப்பாக கலகட்டிவத்த சுதத் மற்றும் கெகிராவ சுதர்சன போன்றவர்கள் முன்வைக்கும் இத்தகைய முட்டாள்தனமான கருத்துக்கள் அரசாங்கத்திற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். விகாரைகளின் நிர்வாகம் குறித்து பேசும் அதே வேளை அங்கு இடம்பெறும் தவறுகளையும் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். விகாரைக்குள் சிறுவர்களை துவரம் போனம் செய்து அவர்களை துஷ்பிரயோகம் செய்யும் சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. அதேபோல் விகாரைகளுக்கு வரும் சிறுவன் சிறுமிகள், தாய்மார்கள், பக்தர்களை தவறான நோக்கில் அணுகுவதும், விகாரை வளாகங்களுக்குள் சாரதிகள் மற்றும் இளையோரை வைத்துக் கொண்டு முறையற்ற செயல்களில் ஈடுபடுவதும் கண்டிக்கத்தக்கவை. ஒரு பிக்குவானவர் விகாரைக்கு தர்மம் கேட்க வரும் தாயையும் மகளையும் மரியாதையுடன் நடாத்த வேண்டுமே தவிர அவர்களை குறித்த அறைக்குள் அழைத்து முறையற்ற வகையில் நடந்து கொள்வது அப்பட்டமான துஷ்பிரயோகம். இத்தகைய விகாரைகளில் வாழும் பிக்குகள் தமது தனிப்பட்ட இன்பத்திற்காகவே மதத்தை பயன்படுத்துகின்றனர். இத்தகைய சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் சிவன் கோயிலை அண்மித்த பகுதியில் நூதன முறையில் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒருவர் 1800 போதை மாத்திரைகளுடன் காவல்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் காவல் நிலைய போதை ஒழிப்பு பிரிவு மேற்கொண்ட விசேட நடவடிக்கையிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. காவல்துறையின் தரப்பின் தகவலின்படி யாழ் நகர பகுதியில் ஆன்லைன் குரியர் சேவை ஊடாக போதைப் பொருட்கள் மறைமுகமாக கொண்டுவரப்பட்டு விநியோகிக்கப்படுவதாக கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதனையடுத்து யாழ்ப்பாணம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி செனவிரத்னவின் ஒருங்கிணைப்பில் மேற்கொள்ளப்பட்ட புலனாய்வில் கொழும்பிலிருந்து பொதியாக அனுப்பப்பட்ட ஒரு பார்சல் யாழ் குருநகர் பகுதியில் உள்ள தபால் நிலையத்திற்கு வந்தது கண்டறியப்பட்டது. அந்த பொதியை காவல்துறையினர் சோதனை செய்த போது அதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 1800 போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. மேலும் அந்த மாத்திரைகளை கொள்வனவு செய்ததாக கூறப்படும் சந்தேக நபரும் அதே நடவடிக்கையிலேயே கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட கிராஞ்சி பகுதியில் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்படுகின்ற கனிம மணல் அகழ்வு மற்றும் காற்றாலை திட்டங்களுக்கு எதிராக இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கிராம மக்கள் மற்றும் பல்வேறு பொது அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இலங்கையில் காற்றாலை மற்றும் கனிம மணல் அகழ்வு போன்ற திட்டங்கள் மக்களின் வாழ்வாதாரத்தையும் மண் வளத்தையும் சிதைக்கும் வகையில் முன்னெடுக்கப்படுவதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். கடந்த கால அரசாங்கங்கள் அடையாளம் கண்ட இடங்களிலேயே தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்கமும் இத்தகைய திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதனால் பல்வேறு கிராமங்கள் தொடர்ச்சியாக பாதிப்பை சந்தித்து வருவதாகவும் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.
கிராஞ்சி பகுதியில் மட்டும் சுமார் 8000 தென்னம்பிள்ளைகள் அளிக்கப்பட்டு அபிவிருத்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் இது தங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒன்று என்றும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். மேலும் கிராஞ்சி பகுதியில் சுமார் 2000 குடும்பங்கள் தென்னை செய்கையை நம்பி வாழ்ந்து வருவதாகவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் இத்தகைய திட்டங்களை வன்மையாக எதிர்ப்பதாகவும் அவர்கள் கூறினர். மக்களின் வளங்களும் நிலங்களும் சுரண்டப்படுவதை கண்டித்து வலுவான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதுடன் இந்த திட்டங்களை உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் அரசியல் பிரதிநிதிகள், மத தலைவர்கள் மற்றும் பிரதேச மக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு திருகோணமலை வீதியில் உள்ள தனியார் விடுதி ஒன்றின் அறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் அறையில் பூட்டி வைக்கப்பட்டிருந்த சகோதரர்கள் உயிர் இழந்துள்ளனர். பதுளை பிலியத்த பசார் வீதி நியூ வில்லேஜ் பகுதியைச் சேர்ந்த 5 வயதான சந்தனி நிமாஷா மற்றும் 3 வயதான சசுன் மதுங்க ஆகிய 2 சகோதரர்களுமே பரிதாபமாக உயிர் இழந்துள்ளனர். குறித்த பிள்ளைகளின் தாயார் புற்றுநோய் சிகிச்சைக்காக காத்தான்குடி வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகிறார். தாயாரை பார்ப்பதற்காக கடந்த 23ஆம் திகதி தந்தையுடன் 2 சிறுவர்களும் மட்டக்களப்பு வருகை தந்து திருகோணமலை வீதியில் உள்ள தனியார் விடுதியில் 3வது மாடியில் வாடகைக்கு அறை எடுத்து தங்கியுள்ளனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் 2 பிள்ளைகளையும் அறையில் வைத்து பூட்டிவிட்டு தந்தையார் வெளியே சென்று மீண்டும் அறைக்குள் சென்றபோது அறையினுள் தீப்பற்றி எரிவதைக் கண்டு கதவை திறந்து கொண்டார். அறையினுள் புகை மூட்டத்திற்கு மத்தியில் 2 பிள்ளைகளும் மயக்கமடைந்த நிலையில் காணப்பட்டதை அடுத்து அவர்களை உடனடியாக மீட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர்கள் ஏற்கனவே உயிர் இழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு காவல்துறையினர் மற்றும் தடயவியல் குற்ற புலனாய்வு பிரிவினர் இணைந்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தொடர்வன வெளிநாட்டுச் செய்திகள். நள்ளிரவில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் விடியற்காலையில் ஈரானும் தாக்குதல் நடாத்தியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு போர் வெடிக்கும் அபாயம் உருவாகியிருக்கிறது. வளைகுடாவில் கடந்த பிப்ரவரி 28ஆம் திகதி அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களுடன் தொடங்கிய ஈரான் அமெரிக்க போர் 3 மாதங்களை கடந்து தொடர்கிறது. இந்த போரால் பல 100 பேர் உயிர் இழந்துள்ளனர். இதன் காரணமாக ஹார்மூஸ் முடக்கப்பட்டுள்ள நிலையில் எரிசக்தி விலையும் உச்சத்திற்கு பறந்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை ஈரான் கடற்படையின் கண்ணிவெடி வைக்கும் படகுகள் மற்றும் ஏவுகணை தளங்கள் மீது அமெரிக்காவின் சென்காம் படை நடத்திய தாக்குதலை தொடர்ந்து நேற்று நள்ளிரவு அமெரிக்க ராணுவம் ஈரானுக்குள் புகுந்து அதிரடி தாக்குதல்களை நடாத்தியுள்ளது. அமெரிக்க படைகளுக்கும் ஹார்மூஸ் ஜலசந்தியில் பயணிக்கும் சர்வதேச வணிக கப்பல்களுக்கும் அச்சுறுத்தலாக விளங்கிய ஈரானின் முக்கிய இராணுவ தளம் ஒன்றை குறிவைத்து இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் உறுதிப்படுத்தியுள்ளார். இது மட்டுமன்றி அமெரிக்க இலக்குகளை நோக்கி பாய்ந்து வந்த ஈரானின் பல போர் ட்ரோன்களையும் அமெரிக்க ராணுவம் நடுவானில் சுட்டு வீழ்த்தியுள்ளது. அமெரிக்காவின் இந்த நள்ளிரவு தாக்குதலுக்கு பதிலடியாக இன்றைய தினம் காலை உள்ளூர் நேரப்படி காலை அதிகாலை 4:50 மணிக்கு ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை அமெரிக்காவின் முக்கிய வான்படை தளம் ஒன்றின் மீது ஏவுகணைகள் மூலம் அதிரடி தாக்குதல் நடாத்தியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகம் அறிவித்துள்ளது. காலநிலை நெருக்கடி தீவிரமடைவதால் 2030ஆம் ஆண்டிற்குள் சாதனை அளவிலான வெப்ப அலை ஏற்படுவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது என்று ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் உலக வானிலை அமைப்பு எச்சரித்துள்ளது. இந்த ஆண்டின் பிற்பகுதியில் எல் நினோ நிகழ்வு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் உலகளாவிய வெப்பநிலை சாதனை 2027ஆம் ஆண்டிலேயே முறியடிக்கப்படக்கூடும். புதைப்படிவ எரிபொருட்களிலிருந்து வெளியாகும் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது மேலும் வெப்பத்தை தக்கவைத்து இந்த வாரம் இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பாவை தாக்கிய சாதனை அளவிலான வெப்ப அலை உட்பட தீவிர வானிலை நிகழ்வுகளுக்கு வழிவகுக்கிறது. புவி வெப்பமயமாதலால் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு உயிர் பறிப்போவதாக ஏற்கனவே மதிப்பிடப்பட்டுள்ளது. மாசு வெளியேற்றம் வேகமாக குறையாவிட்டால் இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது.
2026 மற்றும் 2030க்கு இடைப்பட்ட காலத்தில் குறைந்தது ஒரு ஆண்டாவது இதுவரை பதிவு செய்யப்பட்டதிலேயே மிகவும் வெப்பமான ஆண்டாக திகழும். 2024ஐயும் மிஞ்சி மிகவும் வெப்பமான ஆண்டாக அமையும் என்பதற்கு 86% வாய்ப்புள்ளதாக உலக வானிலை அமைப்பு கணிக்கிறது. அது மட்டுமன்றி 2026 முதல் 2030 வரையிலான 5 ஆண்டு காலத்தின் சராசரி வெப்பநிலை தொழில்மயமாக்கலுக்கு முந்தைய சராசரியை விட 1.5 செல்சியஸுக்கு மேல் இருக்கும் என்பதற்கும் 75% வாய்ப்புள்ளது. ஐரோப்பாவில் தற்போது வீசும் கடும் வெப்ப அலை காலநிலை நெருக்கடியின் மனித மற்றும் பொருளாதார ரீதியான தீவிரமடைந்து வரும் தாக்கங்களை நினைவூட்டும் ஒரு கடுமையான எச்சரிக்கையாக அமைந்துள்ளது என்று ஐநாவின் காலநிலை தலைவர் சைமன் ஸ்டீல் தெரிவித்துள்ளார். ஐரோப்பா மட்டுமன்றி இந்தியா மற்றும் ஆசியாவின் பிற பகுதிகள் போன்ற உலகின் வேறு பல பகுதிகளும் மோசமான வெப்ப அலையால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேர்கள் இதுவரை கேட்டது இதழ் TNTR ஊடகத்தின் மாலை நேர பிரதான செய்திகள். மீண்டும் ஒரு செய்தி அறிக்கையோடு நேர்களை சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.